ராஜீவ்காந்தி, இது ஒரு அரசியல் மேடைகளில் வழக்கமாக சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னாலும் கூட இன்றைய விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்குதா, ரொம்ப கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு காயின் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன நிலை வந்திருக்கு? பொதுவாகவே அரசியல் ரீதியாக பாஜகவுடைய சர்வாதிகார போக்கை வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம். நாங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கிற வாதம், ஹிட்லர் போல் இந்த நாட்டுடைய பிரதமர் செயல்படுகிறார். எனவே ஹிட்லரை வீழ்த்திய ஜோசப் ஸ்டாலின் போல் இந்த நாட்டுடைய பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரப்போகிறார் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். அதற்கு காரணம் மிக முக்கியமான ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவுடைய அரசியல் சட்டங்களில் சில அரசியல் சட்ட பதவிகள் என்று ஒன்று உள்ளது. இந்தியாவுக்கு என்று பிரதமருங்கிற பதவி அரசியல் சட்ட பதவி, துணை பிரதமருங்கிற பதவி இங்கே இல்லை. விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம். அது மாதிரி குடியரசுத் தலைவருங்கிற பதவி அரசியலமைப்பு சட்டத்துடைய பதவி, அதுபோல் துணை குடியரசுத் தலைவர் என்பதும் அரசியலமைப்பு சட்டத்துடைய பதவி. அதுபோல் இந்தியாவுடைய பாராளுமன்றம் தான் மிகப்பெரிய ஜனநாயக தூண். பாராளுமன்ற வாதங்கள் தான் அங்கு ஏற்படுகிற வாதம் பிரதிவாதம் தான் சட்டங்களை மேன்மையடை செய்யும். அதனால் தான் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பில் இந்தியாவுடைய தலைமை நீதியரசர் சொன்னார், பாராளுமன்ற வாதங்கள் சமீப காலங்களாக நடைபெறவில்லை, அதனால் வருகிற சட்டங்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது. அவர் சொன்னது பாராளுமன்ற வாதங்களில் நடக்கிற வாதங்களை தான் வழக்கறிஞர்கள் வாதங்களாக வைப்பார்கள், நீங்கள் பாராளுமன்ற வாதங்களை வழக்கமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து பாராளுமன்றத்துக்கு நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களை வெறும் 17 தான். அதிலும் குறிப்பாக ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் குறைந்தபட்சம் 2 நாள் கழித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். காரணம் பிரதிவாதம் வாதம் நடைபெற வேண்டும் என்று. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்ட பதவிகளில் கூட அந்த வாதங்களை அது ஏற்படுத்தவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. சபாநாயகங்கிற பதவி அரசியல் சட்ட ரீதியாக மிக முக்கியமான பதவி. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் உள்ளது கான்ஸ்டியூஷனுடைய அரசியல் சட்ட பாதுகாக்கிற பதவி. அதேபோல் இன்னொரு பதவி துணை சபாநாயகர் பதவி இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, அந்த துணை சபாநாயகர் பதவியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆனால் 2019 அடுத்து இந்த நாட்டுடைய ஜனநாயகம் எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது, எவ்வளவு கேலிக்கூத்தாக இருக்கிறது, எவ்வளவு காலில் போட்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு சாட்சி 2019 இதுவரை சுதந்திர இந்தியாவில் இதுவரை எந்த அரசும் செய்யாததை மோடியுடைய இந்த சர்வாதிகார அரசு மரபு சட்டம் இல்லை, சட்டம் அரசியல் சட்டமே சொல்லுது. அரசியல் சட்டமே துணை சபாநாயகர் மேண்டேட்டரி, துணை சபாநாயகர் மேண்டேட்டரி. ஆனா அது ஆளுங்கட்சியா இருக்க கூடாதுன்னு எதுவும் இல்லை, எதிர்கட்சியில தான் இருக்கணுங்கிற எதிர்கட்சி தான் இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாறு. அது மரபு. சரி, மரபு. அந்த மரபை இந்த முறை நீங்க ஏன் கடைபிடிக்கல? ஏன்னா நீங்க துணை சபாநாயகர் பதவி பாஜக கொடுக்க முடியாது, ஏன்னா மரபு ஒன்று இருக்கிறது, மரபு இடிக்கும், இது கேள்வி கேட்கப்படும். அவர் துணை சபாநாயகர் பதவி வந்துட்டால் சில இடங்களில் தனக்கு வசதியான சட்டங்களை செய்ய முடியாது என்பதற்காக அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு துணை சபாநாயகர் பதவியையே இந்த மோடி அரசாங்கம் கேள்விப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் நோக்கம் அரசியல் சட்டத்தை சிதைப்பது தான். அப்போ இது சர்வாதிகார போக்குடைய உச்சம். நான் எதை வேணாலும் முடிவணிக்குவேன், நீங்கள் யார்? நீங்கள் இப்போ நாங்கள் கேட்பது பெரும்பான்மையான, இன்றைக்கி தான் எங்கள் முதல்வர் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, பெரும்பான்மை என்பது சிறுபான்மையை காலில் விட்டு மிதிப்பதில்லை, பெரும்பான்மை உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது, ஆனால் சிறுபான்மையை பாதுகாப்பது. அப்போ இந்த ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகாரத்தின் குறியீடாக இருக்கிறது. அதற்கு கடந்த காலத்தில் சாட்சி. பல பேர் கேட்குறாங்க, சார் எங்கே சார் அதாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ இன்னும் நேரடியாக இங்கே அடித்தாங்களா? ஏன் ஒரு பொய் பிரச்சாரம் செய்றீங்க? பொது சிவில் சட்டங்கிறது ரொம்ப அற்புதமான சட்டம், அதான் நீங்கள் ஏன் சார் அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? நீங்கள் இந்த நாட்டுடைய போக்கு என்னவாக இருக்குன்னு நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் அதாவது இந்த பக்ரீத் பண்டிகையின் போது மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்வு நடந்தது. பக்ரீத்துக்காக தான் நம்புகிற இறைக்காக, தான் நம்புகிற கடவுளுக்காக ஒரு ஆடு மாடுகளை வெட்டுவது இஸ்லாமியருடைய பழக்கம். இருக்கக்கூடிய இந்துக்கு பெரும்பான்மை இந்தியா இருக்கக்கூடிய அதாவது பார்ப்பனிய மரபு என்று நான் சொல்லுது, அந்த மரபு அது சொல்ல பயன்படுத்துகிறேன். ஆரிய மரபில், அதாவது திராவிட மரபில் ஆடு மாடுகளை கோயிலுக்கு வெட்டுவது பழக்கம். அதுபோல் இஸ்லாமியர்கள் பக்ரீத்துகளுக்கு தான் நம்புகிற கடவுளுக்கு ஒரு கொடையாக ஒரு ஆட்டை கொடுக்கிறார்கள். அப்படி கொடை கொடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆட்டை தன் வீட்டுக்குள் வைத்திருந்தார் என்பதற்காக மகாராஷ்டிரத்தில் 2 பேரை அடித்து வெளியே இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் ரங்கராஜன் ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு, நீங்கள் எப்படிங்க அது பொதுவில் ஆடுமானு வெட்டலாமான்னு. அப்போ சகிப்புத்தன்மை என்னவென்று இந்தியாவில் கேள்வி வைக்கப்படுகிறது. இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. திருப்பரங்குன்றம் கோயிலில் கோயில் பக்கத்தில் மசூதி இருக்குது, அந்த தொழுகை பாங்கூடி இருக்குது, அதை நிறுத்துறங்கன்னு. அப்போ சகிப்புத்தன்மையை இந்த பாஜக கேள்வி கேட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அந்த நிறத்தை கலரை காவி கலராக மாற்றுது. அரசியல் சட்டத்தை சிதைப்பது தான் இவர்கள் நோக்கம். அதற்கு மிக உடனே சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனில் முக்கியமாக பொது சிவில் சட்டம் வேணும்னு அம்பேத்கர் சொல்லிட்டாருங்க. பொது சிவில் சட்டம் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாம் ஒரு சிவில் சொசைட்டியில்
சிவில் லைபிலிட்டியோட இந்த சமூகம் வளரணும். நாங்கள் இப்போ கேட்டோம், புது சிவில் சட்டம் என்றால் வழிபாட்டு முறை பொதுவாக இருக்க போகுதா? 2 சட்டங்கள் ஏன் அப்படின்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 சட்டங்கள் இருக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து பல்வேறு அப்படி தேவையா? தேவை. பொது சிவில் சட்டம் சட்டம் வேணுங்கிற கோரிக்கை யார் இங்கே வைத்தாங்க? ஏதாவது கோரிக்கை இருந்ததா? பாஜக RSS அஜெண்டா தவிர மக்கள் மன்றத்தை கோரிக்கை இருந்ததா? ஏன் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பண்பாடு, எனக்கு ஒரு பண்பாடு இருக்கு. நான் காலையில் ராமநாதபுரத்துக்காரன், காலையில் எழுந்திரிச்சா கஞ்சியும் கருவாடு தான் சாப்பிடுவேன். நீங்க மாயவரத்துக்காரனா கருவாடா அப்படி கேட்பீங்க. நீங்க பண்பாடு என்பது வெவ்வேறு தளம். பண்பாடு ஒண்ணா வெவ்வேறா தான் இருக்கு. உரிமைகள் ஒண்ணா இருக்கணும். ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே உரிமையா இருக்கும். இல்ல அதாவது இந்த தளங்கள்ல ஆண் பெண் உரிமை குறித்து பேசுறீங்கல்ல, இந்த ஆண் பெண் உரிமை குறித்து பாஜக அவர்களுடைய இந்த கடந்த கால வரலாறு தான் எங்களுக்கு சாட்சி. ஏன் பாஜக ஆடு நனைகள் என்று ஓநாய்கள் கவலைப்படக்கூடாது என்று மக்கள் பாதிப்படைகிறார்கள், பொது சிஸ்டம் வேண்டும் என்று சொல்றாரு அல்லவா? கடந்த காலத்து உங்க வரலாறு என்னவா இருந்தது? இடஒதுக்கீடு எல்லாருக்கும் ஒன்றா வேணும். இங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு இது வரைக்கும் ஜுடிஷியரியிலையோ, இந்தியாவுடைய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லையோ, அங்க இருக்க ஜுடிஷியரிலையோ, பேங்கிங் செக்டர்லையோ நாங்கள் எதுவுமே இடமே இல்லைங்கிறோம். உடனே வரீங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் நீங்கள் ஒன்று கொண்டு வர்றீங்க. இப்போ பெண்கள் உரிமைன்னு கேட்குறோம். பெண்கள் இதுவரைக்கும் எம்பவர்மெண்ட் குறித்து பாஜக என்ன கவலைப்பட்டிருக்கிறது? பெண் சொத்துரிமையை திராவிட இயக்கம் 1929 தந்தை பெரியார் பேசியதை, ஆனால் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை 1989 கலைஞர் கொண்டு வர்றாரு. 2021 சுப்ரீம் கோர்ட் சொன்ன பின்னாடி நீங்க ஏத்துக்கிறீங்க. கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு? ஆண் பெண் சாதி மதம் மொழிங்கிறீங்க. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் இங்க முறையாக பின்பற்றப்படல, அதன்படியான ஒரு ஆட்சி நடக்கிறதாங்கிற கேள்வியை பின்பற்றப்படும். அதோட முகத்தை சிதைத்து நான் தான் எல்லாம் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்லும்போதுதான் பல பண்பாட்டை கொண்டவர்கள் நாங்கள், எங்கள் பண்பாடு சிதைக்கப்பட்டு விடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். ரைட்.